இந்த வசனத்தெல்லாம் எடுத்து முடிச்சு வச்சிருவாரு. அப்போ நாங்கள் இதோட போராடக்கூடாது 10 நாள் பாசி இருந்து ஜோம் பண்ணி இவரே வந்து இந்த பிள்ளைக்கு வந்து அவங்க வீட்டால் வந்து பொண்ணுங்களை சொல்லுவார். இவர் தான் கரம் எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். எதுக்கு உங்களுக்கு நாங்கள் சாட்சியை சொல்கிறேன்னா, மனுஷரால் எது எது கூடாதோ அது ஆண்டவரால் கூடும். நம்ம மாத்திரம் என்ன செய்யணும், வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவருக்காண்டி நம்ம நஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் மறுதளிக்க கூடாது. நம்ம எவ்வளோதான் உயர்த்தப்பட்டாலும் அந்த மேன்மை உயர்வெல்லாம் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம செலுத்தணும். மனுஷன் நம்ம என்னைக்குமே நம்மளை வந்து மேன்மைப்படுத்தவே கூடாது. நம்ம சிறுக்கணும், அவர் பெருக்கணும். இப்படியா சொல்லி வந்த எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவரை குறித்து எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குளிர் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் முன் உடன்படிக்கை ரத்தத்தினால் முதலை பண்ணுவேன். அவருக்காக எனக்கு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கோயில் பக்கத்தில் அந்த பழம் அந்த கோயிலுக்கு வேண்டிய அபிஷேக பொருள் பூரா விற்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே நாங்கள் உமக்காக வைராக்கியமாக இருக்கிறோம். அவர் ஆனால் கோயிலுக்கு பக்கத்தில் தான் கடை வச்சுருந்தாரு. புதி பசு போட்டார், கோயிலுக்கு போக மாட்டார். அது ஒரு வியாபாரம், ஒரு தொழிலாக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தாரு. மறுபடியும் அவிசுவாசியான புருஷன் விசுவாசியான மனைவி நிமித்த பரிசுத்தமாக்கப்படுகிறார். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜோம் பண்ணே. பார்த்தீங்கன்னா மார்ச் 24 அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து நான்சிக்கு என் மைண்டுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆண்டோட திருப்பையில் நாட்டு மருந்து குடித்தோன்னா பெரிய ஸ்ட்ரோனே வெளியேறிடுச்சு. இவருக்கு வெளியேறல. ஏன்னா சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறது நிமித்தம் மனைவி விசுவாசினால பரிசுத்தமாக்கப்படுவான்னு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இன்னைக்கு ஆண்டோட திருப்பையில் அவர் 99% ஆண்டவர் தான் கொண்டுவார். சமுதாயத்துக்காண்டி மேலோட்டமாக இருக்கார். இந்த சாட்சியை